காவல்துறை எடுத்து பாருங்க, அரசு அதிகாரிகள் எடுத்து பாருங்க, யாரு நேர்மையா செயல்பட்டாங்க? யார் டிஎம்கே ஆட்சியில சரி, ஏடிஎம்கே ஆட்சியில எந்த காவல்துறை அதிகாரி அல்லது ஒரு சிலர், நான் எல்லாரையும் தவறா சொல்லல. ஒரு சிலர் சொல்றேன். 60% வந்து நேர்மையா செயல்படலையே. எல்லாமே கமிஷன், கட்ட பஞ்சாயத்து, இந்த எல்லா இடத்துலயும் கட்டிங் தான். கட்டிங் இல்லாம என்ன வேலை நடந்தது? எல்லாம் லஞ்சம் குடுக்காம என்ன வேலை சாதிச்சுட்டோம்? அப்போ அதை இன்னைக்கு அதை கொஞ்சம் கொஞ்சமா மாற்றுறதுக்கு உண்டான வழிகள், அதில ஒரு சில நல்ல அதிகாரிகள் அவங்க எடுத்து அதை நல்வழிப்படுத்துறதுல ஒண்ணும் தவறு கிடையாது தான் எனக்கு தோணுது. ஆனா அது ஒரு சரியான முடிவா தான் நீங்க பார்க்குறீங்க. ஆமா. ஓகே சார். விஜய் சார் வந்து ஃபர்ஸ்ட் இருந்தே ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருந்தாரு. அவர் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து இதுக்கப்புறம் இனி இங்க 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒண்ணு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே அப்படின்னு. அது இப்போ சாத்தியமாயிருக்கு. சாத்தியமாயிட்டே வருதுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா இந்த பக்கம் ஏடிஎம்கே வந்து திரும்ப அவங்க ஆட்சிக்கு வருவாங்களா? திரும்ப அந்த கட்சி இருக்குமா? அப்படின்னே இப்போ பெரிய ஒரு கேள்விக்குறி ஆயிடுச்சு. வரக்கூடிய எலெக்ஷன்ல, வரக்கூடிய நாட்கள்ல இதுக்கப்புறம் டிவிகே, டிஎம்கே மட்டும் தான் இருக்க போகுது அப்படின்றாங்க. தொடர் ஏடிஎம்கேவோட சரிவை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அவங்க டீமுக்குள்ளேயே ஒரு சரியான ஒரு கோஆர்டினேஷன் இல்ல. நெறைய பிரிவுகள் உண்டாயிருச்சு இப்போ. அத எப்படி பார்க்குறீங்க? இல்ல, அதாவது ஒரு ஆளுமை, நல்ல லீடர்ஷிப், அதாவது லீடிங் பர்சன் கரெக்டான ஒரு பர்சனா இல்ல அப்படின்னா, எல்லாமே இப்படி தான் தாண்டவம் ஆடிடும். நல்ல தலைமை இல்லாம இருக்கிற எல்லா கட்சிகளும் அப்படிதான். சின்ன பின்னமாய் போயிடும். ஆட்சி அதிகாரங்கள் என்பது யார் கையிலும் அது நிரந்தரம் கிடையாது. இப்போ இந்த மக்கள் 2 வருடம் முன்னாடி வரைக்கும் யாரும் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன் டிவிகேன்ற ஒரு புதிய கட்சி வரும். இந்த புதிய கட்சி ஆட்சி அமைக்கும் தமிழ்நாட்டில் 77 வருட திராவிட பாரம்பரியத்தை வெல்லும் அப்படின்னு யாராவது எண்ணி பார்த்தோமா? இனியும் மிராக்கிளாக எவ்வளோ பெரிய சர்ப்ரைஸாக ஒரு பெரிய மிராக்கிளாக நடந்துச்சு இல்லை அது. ஸோ அது மாதிரி யார் கையிலையும் அது நிரந்தரம் கிடையாது.